சுவாமி விவேகானந்தரின் கர்மயோகம் உபதேசங்கள். முழுக்க முழுக்க சுயநலமற்ற, தனக்கென்று எதுவும் நினைக்காத, தனக்கென்று எதையும் செய்யாத, தனக்கென்று எதையும் பேசாத ஒருவனை பற்றி எண்ணி பார்த்து அவனது நான் எங்கே இருக்கிறது என்று சொல்லும்படி இந்த சிறிய நான் என்பதை பற்றி கொண்டிருக்கும் ஒருவனிடம் கூறுங்கள். சுயநலம் அழிந்தவனின் தனித்துவம் எங்கே இருக்கிறது என்று அவன் சொல்லட்டும். தனக்கென்று நினைத்தும் செயல்பட்டும் பேசியும் இருக்கும் வரைதான் ஒருவனுக்கு நான் என்ற எண்ணம் இருக்கும். பிறரை, அண்ட சராசரங்களை, எல்லாவற்றையும் மட்டுமே உணரும்போது அவனது நான் அது எங்கே இருக்கிறது? அது ஒரே அடியாக மறைந்துவிட்டது. எனவே கர்மயோகம் என்பது சுயநலமின்மை மற்றும் நற்செயல்களை செய்வதன் மூலம் சுதந்திரம் பெற வைக்கின்ற ஒரு நீதிநெறி கோட்பாடாகும், ஒரு நெறியாகும். கர்மயோகி எந்தவிதமான கோட்பாட்டையும் நம்ப வேண்டும் என்ற அவசியமில்லை. அவனுக்கு கடவுளிடம் கூட நம்பிக்கை வேண்டும் என்பதில்லை. ஆன்மா எது என்பது பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தத்துவங்களை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. சுயநலமின்மையை உணர வேண்டும் என்ற சிறப்பான சொந்த லட்சியம் அவனுக்கு உள்ளது. அதை அவன் தன் சொந்த வழியில் நிறைவேற்றிக் கொள்ளவும் வேண்டும். வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் இந்த உண்மை அவன் முன் பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஞானி தன் அறிவின் மூலமாகவும், அக விழிப்புணர்வின் மூலமாகவும், பக்தன் தன் அன்பின் மூலமாகவும் தீர்வு காண்கின்ற அதே பிரச்சனையை ஒரு கர்மயோகி எந்தவிதமான கொள்கை மற்றும் கோட்பாட்டின் துணையின்றி வெறும் செயலின் மூலம் மட்டுமே தீர்வு காண வேண்டியவனாக இருக்கிறான். இப்போது அடுத்த கேள்வி வருகிறது. செயல் என்பது என்ன? உலகத்திற்கு நன்மை செய்வது என்பது என்ன? நம்மால் உலகிற்கு நன்மை செய்ய முடியுமா? சரியாக சொல்வதானால் உலகிற்கு உதவி செய்ய முடியாது. சாதாரண நிலையிலிருந்து சொல்வதானால் உதவி செய்ய முடியும். ஆனால் நிரந்தரமான நன்மையை நாம் உலகிற்கு செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியுமானால் உலகம் எப்போதுள்ள நிலையில் இருந்திருக்காது. நாம் ஒரு மனிதனின் பசியை 5 நிமிடங்களுக்கு தீர்த்து வைக்கலாம். ஆனால் அவனுக்கு மறுபடியும் பசி எடுக்கவே செய்யும். ஒருவனுக்கு நாம் எவ்வளவு இன்பங்களை அள்ளி வழங்கினாலும் அவையெல்லாம் கன நேரத்திற்கே நிலைக்கும். திரும்ப திரும்ப வருகின்ற இந்த சுகதுக்கம் எனப்படுகின்ற காய்ச்சலை நிரந்தரமாக குணப்படுத்த யாராலும் முடியாது. அழியாத இன்பம் என்ற ஏதாவது ஒன்றை உலகத்திற்கு கொடுக்க முடியுமா? கடலில் ஏதாவது ஓரிடத்தில் வெற்றிடத்தை ஏற்படுத்தாமல் அலைகள் எழ முடியாது.